எஸ்.ஆர். பொம்மை கர்நாடகத்தின் முதலமைச்சராக இருந்தார். 1989இல் அவரது அரசாங்கத்தில் சில எம்.எல்.ஏக்கள் ஆதரவை வாபஸ் பெற்றதாக கூறப்பட்டது. இதனால் அப்போது இருந்த ஆளுநர் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பினார். அதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 356 பயன்படுத்தி கர்நாடக அரசு கலைக்கப்பட்டது. எஸ்.ஆர். பொம்மை என்ன வாதிட்டார்? பொம்மை கூறியது, பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை சட்டமன்றத்தில்தான் நிரூபிக்க வேண்டும். ஆளுநரின் கருத்தை மட்டும் வைத்து அரசு கலைக்க முடியாது. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. 1994இல் இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பெரும்பான்மை சோதனை சட்டமன்றத்திலேயே நடக்க வேண்டும், முதலமைச்சருக்கு பெரும்பான்மை உள்ளதா என்பதை அசெம்பிளி ஃப்ளோர் டெஸ்ட் மூலம் நிரூபிக்க வேண்டும் என்றது. ஆர்டிகிள் 356 அதிகாரம் வரம்பற்றது அல்ல, மத்திய அரசு விரும்பியபடி மாநில அரசை கலைக்க முடியாது என்றது. நீதிமன்றம் தலையிட முடியும். பிரசிடென்ட்ஸ் ரூல் அறிவிப்பை நீதிமன்றம் ஆய்வு செய்யலாம் என்று தீர்ப்பு கூறியது. கூட்டாட்சி முறைக்கு பாதுகாப்பு. இந்தியா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கொண்ட நாடு என்பதால் மாநிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு பிறகு மாநில அரசுகளை அரசியல் காரணங்களுக்காக எளிதில் கலைப்பது குறைந்தது. ஆளுநரின் அதிகாரம் குறித்து கட்டுப்பாடுகள் உருவானது. இந்திய ஜனநாயகத்தில் கூட்டாட்சி தத்துவம் வலுப்பெற்றது. இந்த வழக்கு இன்று வரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மைல்கல் தீர்ப்பு என்று பார்க்க